கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. குப்பையான என்னை கோபுரத்தில் வைத்தீரே, உதவாத என்னை உமக்காய் தெரிந்தீரே. குப்பையான என்னை கோபுரத்தில் வைத்தீரே, உதவாத என்னை உமக்காய் தெரிந்தீரே. நீங்க தான் எல்லாம் ஏசப்பா, என் ஏசப்பா, உம்மை விட யாரும் இல்லப்பா. நீங்க தான் எல்லாம் ஏசப்பா, என் ஏசப்பா, உம்மை விட யாரும் இல்லப்பா. ஆமென் ஆண்டவரே. நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காய் நன்றி. இந்த இதயத்தோடு போய் துதிக்கிறோம் ஆண்டவரே. குப்பையான எங்களை, ஒதுக்கப்பட்ட எங்களை, ஒரு பொருட்டாய் எண்ணாத எங்களை உடைய சமூகத்தில் கோபுரத்தில் எங்களை கொண்டு வைத்தீரப்பா. உமக்கு கோடி நன்றி அப்பா. ஒன்றுக்கு உதவாத எங்களை உமக்கென்று தெரிந்து கொண்ட அன்புக்காக உமக்கு கோடி நன்றி அப்பா. யாரும் அறியாத எங்களை நன்றாய் ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவன் ஆண்டவர். நாங்கள் குப்பை என்றும் தெரிந்தும், ஒன்றுக்கு உதவாதவர்கள் என்று தெரிந்தும், எங்களை உமக்கென்று தெரிந்து கொண்ட அன்புக்காக நன்றி ராஜா. உமக்கென்று தெரிந்து கொண்டேனேப்பா, உமக்கு கோடி நன்றி, கோடி நன்றி அப்பா. என் தாயின் கருவிலே நீர் எங்களை தெரிந்து கொண்டீரப்பா. உலக தோற்றத்திற்கு முன்பாகவே எங்களை தெரிந்து கொண்டீரப்பா. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொன்னவரப்பா. உடைய கண்கள் எங்களை கருவை கண்டதற்காக நன்றி. எங்களை உமக்கென்று தெரிந்து கொண்ட அன்புக்காக நன்றி ராஜா. நன்றி தகப்பனே. தெரிந்து கொண்டதின் நோக்கத்தை கர்த்தர் நிறைவேற்றுவீராக. பலப்படுத்துங்க, காத்து கொள்ளுங்கப்பா. உயர்த்துகிறோம், எங்களை தாழ்த்தி விரும்பியாக்குறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தரின் ஆலோசனைக்காக யாத்திரையாகமம் 19ஆம் அதிகாரம் அதனுடைய 4வது வசனம். யாத்திரையாகமம் 19ஆம் அதிகாரம் அதனுடைய 4வது வசனம். நான் எகிப்தியருக்கு செய்ததையும், நான் உங்களை கழுகுளுடைய செட்டைகளின் மேல் சுமந்து உங்களை என் அண்டையிலே சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தராகிய தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து மீட்டு வனாந்திர வழியாய் கானான் தேசத்துக்கு அழைத்து செல்லு வரும் பொழுது எகிப்தியருக்கு அவர் செய்த காரியங்கள், அதாவது இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைப்படுத்தி இருந்த அந்த எகிப்தியரை சிவந்த சமுத்திரத்திலே தேவன் முழுமையாக அந்த சிவந்த சமுத்திரத்தில் எகிப்தியர்களை அழித்து போட்டதை வேதம் நமக்கு காண்பிக்கிறது. அன்பு பிள்ளைகளே, தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை நமக்கே தெரியாது. நம்மளை துரத்துகிறவர்களையும் நமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களையும் கர்த்தர் அவர்களை பழிக்கு பழி வாங்குவதை நம்மிடம் அவர் சொல்ல மாட்டார். நம்மளை வழிநடத்தி செல்லுகிறவர் இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்தின் வழியாக தான் நடத்தி வந்தார். அவர்களை பின்தொடர்ந்து வந்தவர்களை அந்த சிவந்த சமுத்திரம் அவர்களை என்ன செய்தது என்றால் விழுங்கி போட்டது. அந்த சிவந்த சமுத்திரத்தில் அவர்கள் செத்து மாண்டு கிடப்பதை அவர்கள் கண்டார்கள். அன்பு பிள்ளைகளே, அதைத்தான் கர்த்தர் இந்த இடத்தில் சொல்லுகிறார். நான் எகிப்திற்கு செய்ததையும், நான் உங்களை கழுகுகளுடைய செட்டைகளின் மேல் சுமந்து உங்களை எண்ணண்டையிலே சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்களே. தேவனாகிய கர்த்தர் நம்மளை எப்படி சுமக்கிறார் என்றால், கழுகுகளுடைய செட்டைகளின் மேல் சுமந்து, அதாவது கழுகு உயர பறக்கும். எல்லா பறவைகளை விட உயர பறப்பது கழுகுதான். அந்த கழுகுடைய செட்டைகளின் மேலே நம்மளை வைத்து சுமக்கிற நல்ல தகப்பன், உயர்ந்த ஸ்தானங்களிலே நம்மளை கொண்டு வந்து சேர்க்கிற நல்ல தகப்பன். கழுகு மற்ற பறவைகளும் மற்ற உயிரினங்களையும் அது என்ன செய்யும்னா அதை கொத்தி சாப்பிடும். ஆனால் கழுகுட ஒரு இரை மாட்டி விட்டது என்றால் அதிலிருந்து யாரையும், அந்த கழுகுடைய வாயிலிருந்து அந்த இரையை எந்த பறவையை நினைத்தால் கூட அதை பிடித்து அதை உண்ணவே முடியாது. அப்படி நம்மளை கழுகுடைய சிறகுகளின் மேலே வைத்து எந்தவித தீமையும் அணுகாதபடி நம்மளை உயரமான ஸ்தலங்களில் வைத்து அப்படியே உன்னதமான மறைவிலே நம்மளை வைத்து பாதுகாக்கிற நல்ல தகப்பன். ஒரு இடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமப்பது போல
நான் எகிப்து தேசத்திலிருந்து உங்களை சுமந்து கொண்டு வந்தேன் என்று சொன்னார். நம்மளை சுமக்கிற தேவன் அவர். நாம் என்ன செய்வோம்? ஒரு சிறு குழந்தை நடக்க முடியாவிட்டால் அந்த சிறு குழந்தையை நடக்க தெரியாத அந்த பிள்ளையை நம்ம சுமந்து சொல்லுவோம். அதே போல் ஒரு வயதானவர்களுக்கு கால் முடியவில்லை என்றால் அவர்களுக்கு ஒரு வண்டியில் வைத்து என்ன செய்வார்கள்? தள்ளி கொண்டு போவார்கள். ஆனால் நம்முடைய நல்ல தகப்பன் நம்ம சிறுவையிலே நம்மளை தாங்கினார், இப்பொழுதும் தாங்குகிறார். நம் முதிர் வயதிலும் நம்மளை தாங்குவார், நம்மளை ஏந்துவார், நம்மளை சுமப்பார். நம்மளை சுமந்து காக்கிற நல்ல தகப்பன் நமக்கு இருக்கிறார். நமக்கு கடக்க முடியாத பாதைகள் நம் வாழ்நாளில் இருக்கும் பொழுது அந்த பாதையில் எல்லாவற்றிலும் நமக்கு கடக்கவே பலன் இருக்காது. ஆனாலும் நம்மளை அவர் தோளின் மீது சுமந்து அந்த பாதையை கடக்குவதற்கு அவர் கிருபை செய்கிறார். அன்பு பிள்ளைகளை, நம்மளை சுமக்கிற ஒரு தகப்பன் நமக்கு உண்டு. நம் சுமைகளையும் சுமக்க ஒரு தகப்பன் உண்டு, நம்மளையும் சுமக்க ஒரு தகப்பன் உண்டு. அப்படி இருக்க நமக்கு கலக்கம் ஏன்? நமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை அவர் பார்த்து கொள்வார். எகிப்திற்கு செய்ததை கண்டிருக்கிறீர்களே என்று வேதம் சொல்லுகிறது. எகிப்தியருக்கு நேரிட்டதை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். அவனை அடிமைத்தனமாய் வைத்திருந்த எகிப்தியனை சிவந்த சமுத்திரத்திலே மூழ்கடித்த தேவன் நமக்கு விரோதமாய் எழும்புகிறவனை, நம்மளை அடிமைப்படுத்தி இருந்தவனை கர்த்தர் பதில் செய்வார். அன்பு பிள்ளைகளை, அதை மட்டுமல்லாமல் நம்மை நடத்துகிற தகப்பன் நம்மளை சுமந்து காக்கிறவர். ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமப்பது போல, ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமப்பது போல நம்மளை சுமந்து காக்கிறவர். இம்மட்டும் நம்மளை சுமந்தார், இனிமேலும் அவர் சுமப்பார். அன்பு பிள்ளைகளே, நம்முடைய பாரத்தை மாத்திரமல்ல, நம்முடைய துக்கங்கள், கஷ்டங்கள், தொல்லைகள் மாத்திரமல்ல, நம் கடக்க முடியாத பாதைகள் எல்லாவற்றிலும் நம்மளை கடந்து செல்லும்படியாய் நம்மளை தூக்கி செல்லுகிற தகப்பன். அப்பா, எனக்கு பலன் இல்லையப்பா, இந்த கஷ்டத்தை, இந்த பாரத்தை சுமக்க எனக்கு பலன் இல்லையே என்று ஏங்கி தவிக்கிற பிள்ளையே, உன் பாரத்தையும் உன்னையும் தூக்கி சுமக்க ஒரு தகப்பன் இருக்கிறார். அன்பு பிள்ளையே, நீ கலங்காதே, நீ திகையாதே. உன்னை தூக்கி செல்ல, உன் பாரங்களை தூக்கி உன்னை இலகுவாக்க, உன் பிரச்சனைகளை தீர்க்க, உன்னை கடக்க முடியாத பாதைகள் எல்லாம், நீ பலவீனமாய் காணப்பட்ட நேரத்தில் எல்லாம் உன்னை தூக்கி சுமக்க ஒரு தகப்பன் உண்டு. அன்பு பிள்ளையே, நீ கலங்காதே, நீ திகையாதே. அவர் உனக்கு உண்டு, எல்லா காலங்களிலும் அவர் உனக்கு உண்டு. ஒரு நல்ல தகப்பன் நமக்கு இருக்கிறார். உன்னத தகப்பன், நம்மளை ஜெனிப்பித்த தகப்பன் ஒருவர் இருக்கிறார். அன்பு பிள்ளைகளே, நம்ம தாங்குகிற தகப்பன், நம்மளை சுமக்கிறவர், நம் தாயின் வயிற்றில் நம்மளை சுமந்தவர், இன்று நம்மளை சுமந்து கொண்டு இருக்கிறார். அன்பு பிள்ளைகளே, அப்படி சுமந்த தகப்பன் அவர் தோளிலிருந்து எப்படி நம்மளை இறக்கி விடுவார்? அன்பு பிள்ளைகளே, அவர் ஒருபோது இறக்கிவிட்டு அவர் கைவிடுகிற தேவன் இல்லை. அன்பு பிள்ளையே, இம்மட்டும் அவர் உன்னை சுமந்தார், இனிமேலும் சுமப்பார், இனிமேலும் தாங்குவார், இனிமேலும் தப்புவிப்பார். அன்பு பிள்ளைகளே, வார்த்தை நிமித்தமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.